except cold and fever. But இங்க பரிபூர்ணமா குணமா இருந்ததை பார்த்தேன். How was it? Because of these products. அது எவ்வளவு செலவு? ஒரு நாளைக்கு ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி 6 ரூபாய் 7 ரூபாய், அதிகபட்சமாக ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம்னா 75 ரூபாய் 80 ரூபாய் கொடுக்கும். அங்கே அவ்வளோ செலவான பரிபூர்ண குணம். இது வந்து கம்பெனி என்ன பண்ணிருக்கலாம், ஐஸ்வர்யா ராய்கிட்டயோ ஜோதிகாட்டியோ அந்த சூர்யா பூரியாக்காக கொடுத்து ஒரு டான்ஸ் போட்டு ஒரு மியூசிக்கை போட்டு சன் டிவி ஜெயா டிவி லொட்டா டிவி எல்லாம் டிவியில் போட்டு முடிச்சிருக்கலாம். பட் அதுக்கு இல்லாமல் நம்மகிட்ட கொடுத்து நம்மள ஆரோக்கியமாக வச்சுக்கோ, உனக்கு தெரிஞ்ச நண்பர், உன்னுடைய உறவினர், உனக்கு சொந்தமான நண்பர்கள் இவங்களை சொல்லு அப்படின்னாங்க. அப்படிதானே 4 லட்சம் தான் ஃபர்ஸ்ட். இதுலேயே போல்டு. ரெண்டாவது சந்தை என்ன இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். அடுத்ததுக்கு விளைக்கிறான். நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? Why should I come from Delhi to Chennai to talk to you? என்ன டெல்லி ஆள் பற்றாக்குறையா? I said I'm your friend. That's it. நீ உன் ஃப்ரெண்டை பார்க்கணும், உன்னுடைய ரிலேட்டிவை பார்க்கணும், உனக்கு யாரெல்லாம் அசோசியேட் அவங்கள பார்க்கணும். That's it. அப்போ யோசிச்சு பார்த்தேன், நான் வேலையில் இருக்கும்போது அவங்களும் வேலையில் இருக்க போகிறாங்க. அப்போ நான் வேலையை விடணும்னு அவசியம் இல்லை. அப்போ என்னுடைய வேலை சேஃபு. வேலை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்றோமா? டிவி பார்க்குறோம். அப்புறம் அதாவது நம்மளை தவிர மற்ற ஜீவன்லாம் இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவோம்னா வாயில்லா ஜீவன்போம். கரெக்டா? அது வாயில்லைன்னு அப்படியே வாயில்லா ஜீவன். நம்மளால தான் பேச முடியும். அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த வாயை திறந்து சூப்பரான விஷயம் தான் பேசுவோம்ல. அந்த வெட்டி பேச்சை ஏன்டா வெஸ்டிஜா பேசக்கூடாதுன்னு எடுத்ததுதாங்க எனக்கு தெரியும். பிகாஸ் அந்த நேரத்தில் எனக்கு வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதனால தான் அவர்கிட்ட போய் என்னடா பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டேன். இன்னைக்கு அது வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா 1600 ரூபாய் ஆரம்பிச்சது என்னோட முதல் மாத வருமானம். புதுசாக வந்தாங்க இப்படி யூவிங் அது எவ்வளோ ஆயிருக்கும்னு யூ கான்ட் ஈவன் இமேஜின். இட் வெண்ட் அப் டு 25 lakhs per month. செப்டம்பர் மாதம் 2009 இப்போ வரைக்கும் மார்ச் 2026 வரைக்கும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு கூட்டினேன்னா it is beyond 22 crores. வருஷத்துல 22 crores யோசிச்சு பாருங்க. ஆவரேஜ் இட் இஸ் மோர் தென் 1.25 or 1.5 crore every year. That means every month average income வெறும் ஆவரேஜ் போட்டிங்கனாலே it is more than 12 lakhs 13 lakhs. சத்தத்தை காணும். அதான் சொன்ன மாதிரி are you going to miss it? It's $1 million question. And for which ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாங்களோ, நீங்கள் இதை படிச்சிருக்கணும், ஏதாவது குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ, அல்லது இந்த ஸ்கில் வேணும், இந்த திறமை வேணும் ஏதாவது சொல்கிறாங்களா? நத்திங். நீங்கள் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் பேசுகிறேன், நான் எதுக்கு பேசணும்? இந்த மாதிரி உதவிகள் வேறு இருக்குது. பாருங்கள், இந்த ஹாலில் வந்து உட்காந்துருக்கீங்க, இதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்து டிக்கெட் கொடுத்து உள்ள வந்தீங்க? திருப்பி உங்களுக்குள்ளே கேளுங்க, ஆர் யூ கோயிங் டு மிஸ் இட்? இப்படி ஒரு விஷயத்தை ஆர் யூ கோயிங் டு மிஸ் இட்? ஆஸ்க் வித்தின் யுவர்செல்ஃப் 3 questions. Very important 3 questions. If not Vestige, what? எல்லாரும் வாழ்க்கையும் மாறணுமா? Yes. If you want that, Vestige விட்டுருங்க. What is available? If not Vestige, what? Ask that question, $1 million question. If not Vestige, what? இதை விட்டுட்டு வேறு எது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? Without investment, without any qualification, without any skill, and மற்றவங்க உதவி, இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட where will you get it? எங்கேயாவது தெரியுதா? எங்கேயாவது அந்த டனலில்
எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னமாக ஒரு ஒரு ஸ்பார்க் ஆஃப் லைட், ஏதோ அங்கே ஒரு ஒளி தெரியுதுன்னா அதை மட்டும் தூக்கி போனோன்னா என்னோடய வாழ்க்கை பிரகாசமாயிடும். இஸ் தட் எனிதிங் லைக் தட்? நோ சார். பட் இங்கே சின்ன ஒளி இல்லை, பூதம் மாதிரி ஒளி தெரியுது. சக்சஸ் யாருக்கு வேணும்? உங்களுக்கா, உங்க பொண்ணு, உங்க பையனுக்கா, உங்க அப்பாக்கா, உங்க அம்மாக்கா, உங்க ஃப்ரெண்டுக்கா? இஃப் நாட் எல்லாருக்கும் முதல்ல உங்களுக்கு. இஃப் நாட் மீ ஹூ? எனக்கு சக்சஸ் இல்லாம வேற யாருக்கு? You are going to miss it, you are going to miss your success. The last and but not the least, if not now, when? இப்போ இல்லாட்டி வேறு எப்போ பண்ணிக்கலாம்? நீங்கள் நேரம் சரியில்லை, எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு அது இருக்குது. பிரச்சனைகள் இருக்கா? என்னைக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? இல்லை, there is one day நம்ம கண்ணு மூடுறதுனால, பர்மனன்ட் கண்ணு மூட சொல்கிறேன், நான் தூங்குறதுனால அந்த பிரச்சனை தீருமா? டோன்ட் வரி அபௌட் இட். ஏன்னா இன்னைக்கு அப்படிங்கிறது தான் பெர்மனன்ட். தட் இஸ் தி ஆம்னி பிரசன்ட். அதுதான் லைஃப். நேற்று இஸ் a history. உடைச்சு போன பானை gone. tomorrow மதில் மேல் பூனை, cut on the wall. You don't know what it happens, but today, now, this second, அதான் பாவ கேட்ட, are you going to miss it? Ask these 3 questions. If not what? ஹிஸ்ட்ரி இல்லாட்டி வேற என்ன? எனக்கா வேற யாருக்காக சக்ஸஸ்? இன்னைக்கு விடலாமா, இன்னைக்கு பண்ணலாம். ஆல்வேஸ் எதையுமே நன்றே அன்றே இன்றே. தட்ஸ் இட். டூ இட். அண்ட் செய்யும் போது உங்கள் லைஃப் மொத்தம் தான் மாறப்போதா? நான் மொத்தமாக 25 லட்சம், இன்னைக்கு 10,000 பேர். There are 10,000 people today earning from meager 5,000 to 13 lakhs every month. குடும்பங்கள் கார் வாங்கிட்டாங்க. இவங்க மேடம் வந்து கார் வாங்கினவங்க இன்னைக்கு ஃபெலிசிட்டேட் ஆகி போனாங்க. பார்த்தீங்க, May 3rd another person is going to take a car. இன்னொன்று டிசைட் ஆகலை. எனி டைம் திஸ் end of this month, பிகாஸ் ஒன்று கார் புக் பண்ணிட்டாரு, ஒன்று கார் வரல. It's waiting. 2 கார் waiting to be delivered. Every month 2 கார் 3 கார் டெலிவரி ஆகிட்டு இருக்கு. 450 families going minimum 10 lakhs to a maximum of 20 lakhs car. ஆடியோ போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஜஸ்ட் உங்கள் லைஃப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமா? எவ்வளோ பேர், ஆயிரக்கணக்கான பேர். வெறும் லைஃப் சேஞ்ச் இல்லை. திரும்பி பார்த்தோன்னா அது மைசில் இருக்குது. லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறோம்? அடுத்து நம்ம நாட்டு நிலங்கள் மலட்டுத்தன்மைக்கு போயிட்டு இருக்கிற நிலங்கள் நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மூலியமாக செழிப்பு நிலங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்களும் நல்லா இருக்க போறீங்க. த்ரூ அவுட் என்டையர் உங்களை சுற்றி நல்லா இருக்க போகுது. என்டையர் சொசைட்டி எந்திரிக்க போகுது. என்டையர் இந்தியா விழித்தெரிய போகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே இருக்கீங்க. ஆர் யூ கோயிங் டு மிஸ் இட்? So let's all join together. Let's all work together. And let's all grow together. Thank you so much and all the best.